வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் மீல் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமே நமக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கிலோ தக்காளியை நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூட 25 கிராம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் புளியும் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வேக வைக்கணும். ஆனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தக்காளி குக் ஆகும்போது அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணி நமக்கு போதுமானதாக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா ஆற வச்சிடலாம். தக்காளி ஆறுற நேரத்தில் நம்ம புளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ புளி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். புளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. ரெடி ஆயாச்சு. இப்போ இதையும் ஆற வச்சிடலாம். நம்ம ஆற வச்சிருந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை 2 பேட்சாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு பொரிஞ்சதும் 20 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து வேக வைக்கணும். நான் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் மசாலா எல்லாம் சேர்ப்பேன். அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கடுகையும் வெந்தயத்தையும் சேம் குவான்டிட்டியில் எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வேக வைக்கணும். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சாதான் 6 மாதம் வரைக்குமே நமக்கு இது கெட்டு போகாது. இதை வேக வைக்கும்போது நல்லா வெளியே தெரிக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண புளியும் நல்லா ஆறியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். இதில் வந்து எவ்வளோ தண்ணி சேர்த்து உங்களால் ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். புளி பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சூடுபடுத்த ஆரம்பிச்சிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்கானாலே போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு சேர்க்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இந்த புளி பேஸ்ட்டை ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு 6 மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் கோதுமை ரவை தான். அதை வந்து நான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் இப்போதைக்கு 1/2 கிலோ தான் இருந்தது. அதை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரவையை நம்ம கையால் தொட முடியாத அளவுக்கு சூடாகணும். அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டால் மட்டும்தான் உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். ரவையும் நல்லா ஆறட்டும். புளி பேஸ்ட் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நெக்ஸ்ட் வந்து வெள்ளை பாகு தான் ரெடி பண்ண போகிறோம். சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. உடச்ச வெல்லத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது. வெல்லம் மூழ்கி இருந்தாலே போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திடலாம். வெல்லத்தை உடச்சி சேர்த்துருக்கிறதுனால கரைகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வெல்லம் கரைஞ்சாச்சு. நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். சில வெல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூசி இருக்கும். அதனால தான் ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதை மறுபடியும் சூடுபடுத்தணும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கையால் தொடும்போது லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்தாலே போதும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறதுனால இந்த அளவுக்கு திக்கானாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை மாவு இல்லை நான் ஆப்ப மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கி ஆப்ப மாவு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுட்டோம்னா டிஃபனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்காவையும் துருவி வச்சுட்டோம் அப்படின்னா சமையல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் துருவுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து பாதி தான் திருவிருக்கேன். இன்னும் மீதி உள்ளதை திருவி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா சின்ன வெங்காயத்துக்கு தோல் எடுக்கிறது. இது மார்னிங் டைமில் நம்ம பண்ணும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதனால் இப்போவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சின்ன வெங்காயம் மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய வெங்காயத்தையும் மார்னிங் தோல் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பூண்டையும் நம்ம தோல் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நான் பூண்டு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாவது ஒரு டைம் தான் பூண்டு எனக்கு தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் நான் அரைச்சி வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு இஞ்சியும் பூண்டு சம அளவில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நான் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேன். அது மாதிரி அரைக்கும் போது தண்ணியும் சேர்க்கக்கூடாது. காய்கறி கடைக்கு போனாலே நமக்கு பிடிச்ச எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அதை ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமான வேலை தான். காய்கறி ஸ்டோர் பண்ணுற வேலையில் கொஞ்சம் குட்டீஸை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் ஜாலியாகவும் போகும். காய்கறி இந்த காய்கறி தான் ரெகுலராக வாங்குவேனா அப்படின்னு கேட்ட கிடையாது.
நமக்கு பிடிச்ச காய்கறியை வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் மாற்றி மாற்றி வாங்கிக்கிறது தான். ஃப்ரிட்ஜில் இந்த பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் தான் தக்காளியை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால் அதிகமாக வாங்கியிருக்கேன். வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த ரெண்டையுமே நான் வெளியே தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். வெங்காயம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். சாம்பார் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். மல்லி இலையை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மல்லி இலையை வந்து பார்த்திங்கன்னா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். பட் வந்து டிஷ்யூ பேப்பர் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இதில் இருக்கிற மல்லி இலைகள் தீர்றது வரைக்குமே இந்த மல்லி இலை கெட்டு போனது கிடையாது எனக்கு இது வரைக்கும். அடுத்து வந்து புதினா இலை தான். புதினா இலையை நான் முன்னாடி வாங்கிட்டு வந்து தான் அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஆனால் அது 2-3 நாளே அழுகி போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இலைகளாக எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குது. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கேரட்டு தான். கேரட்டை வந்து நான் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கேரட் வாங்கிட்டு 3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பீட்ரூட்டை வந்து நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். எப்படி ஸ்டோர் பண்ணாலுமே 2-3 நாளில் யூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பச்சை பட்டாணி. இது வந்து ஒரு 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபீஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை பேக்கெட்லேருந்து மாற்றுறதில்ல, அப்படியே வச்சுட்டு 2 நாளில் யூஸ் பண்ணிடுவேன். அடுத்தது கறிவேப்பிலை. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். பச்சை மிளகாயோட காம்பு எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பீன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன், அதையும் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிடலாம். அப்புறம் வாழைப்பழம். இதில் ஸ்வீட் கார்ன் அப்படியே வச்சுருவேன், ஏன்னா நான் வந்து முழுசாக வச்சு தான் வேக வைப்பேன், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அந்த மாதிரி புடலங்காயும் கட் பண்ணி வச்சா எடுபடாது, அதனால் அதை அப்படியே வச்சாச்சு. முட்டைக்கோசும் அப்படி தான். எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்னதான் ஷாப்பில் போயிட்டு அப்படி இல்லைன்னா மாலில் போயிட்டு நம்ம காய்கறிகள் வாங்கினாலுமே வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பாட்டிக்கிட்ட வாங்குகிற காய்கறி மாதிரி வராது. இது 50 ரூபா தான். பாருங்கள் எவ்வளோ காய்கறி கொடுத்துருக்காங்க. இது சாம்பார் காய் இல்லைன்னா அவியல் காய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் தருவாங்க. ஃபஸ்ட்டு ரெடி பண்ண எல்லாமே ஆறியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் ஜாகரி சிரப். பாக்ஸில் ஒரு ட்ராப்ஸ் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. புளிக்கரைசல் வந்து கொஞ்சமாக தான் நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சின்ன வெங்காயத்தையும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடலாம். கோதுமை ரவை அப்படின்னு கிடையாது, எந்த ரவைனாலும் இந்த மாதிரி வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவை இந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புளி பேஸ்ட்டு தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன், மீதி எல்லாத்தையுமே நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதை மாதிரி தேங்காவே நான் ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், 2-3 பாக்ஸில் பிரித்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட மார்னிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும்.